अकर्मणि च कर्म यः स बुद्धिमान् मनुष्येषु सयुक्त कृष्ण कर्म कृत्. முக்கியமான ஸ்லோகம். அடுத்து இன்னைக்கு படிக்க போற எல்லா ஸ்லோகமுமே ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். பட் நம்ம படிக்கலன்னு சொல்ல முடியாது, நம்ம படிச்சிருக்கோம், வேற வேற ரூபத்துல இருந்திருக்கு. எப்படின்னு பார்க்கலாம். கர்மணி கர்மக இஹ பஷ்யேத். கர்மணி பிளஸ் அகர்மக. இங்க வந்து என் சந்தி. இகாரஸ்ய ஸ்தானே யகாரக பவதி. என் சந்தி வந்து யக பஷ்யேத். அங்க தகாரம். தகாரத்தோட ஸ்தானத்துல வந்து தேர்ட் தகாரம். பிரதம தகாரஸ்ய ஸ்தானே திருதிய தகாரக அஸ்தி. சோ ஜஸ்வ சந்தி. அகர்மணி ச கர்ம யக சக புத்திமான் மனுஷ்யேஷு சக. இந்த ரெண்டு சகவும் என்ன இருக்கு? விசர்கஸ்ய லோபக அஸ்தி. கிருஷ்ண கர்ம கிருத் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு சொல்றதுக்கு முன்னாடி மீனிங் லைட்டா சொல்லிடுறேன். அது ஹவு டு சி அப்படிங்கறது சொல்றேன். இது வந்து ஆத்ம அனாத்ம விவேகி பத்தி சொல்றது. ஆத்ம அனாத்ம விவேகி. ஆத்மா நமக்கு தெரியும் என்னெல்லாம் குவாலிட்டிஸ், அவ்யயம், ஷயரகிதக, எவ்வளவோ நம்ம படிச்சிருக்கோம். அவ்யக்தக, அவ்யக்தக எவ்வளவோ நம்ம எப்படி சொல்றது, ஜாயத்தே மிரியத்தேன்னு ஒரு ஆத்ம தத்துவத்தை பத்தி 11 ஸ்லோகத்தை ஒன்னொருத்துல ஒரு ஒரு குவாலிட்டி படிச்சிருக்கோம். நம்ம எப்ப பார்த்தாலும் அதை ஆக்சுவலா தினப்படி கூட படிக்கலாம். ஸ்லோகம் மாதிரி என்னென்னமோ ஸ்லோகம் படிக்கிறோம், இதெல்லாம் தான் படிக்கணும். அப்படி படிக்கணும். அப்படிப்பட்ட அந்த ஆத்ம அனாத்மா. அனாத்மா இஸ் வாட்? அனாத்மாங்கிறது நம்மளோட பாடி, மைண்ட், அந்த இது தட் இஸ் இந்திரியங்களோட சேர்ந்த, மனசோட சேர்ந்த இந்த தேகம். இந்த தேகத்துக்குள்ளேயும் அந்த ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாவோட ரிஃப்ளெக்ஷன்ங்கிறதுனால்தான் அந்த புத்தின்னு ஒண்ணு ஒர்க் ஆகிறதுனால்தான் நம்ம வேலை பண்றோம். அப்படிலாம் இருக்கு. சோ இங்க என்ன சொல்றேன்னா, யக கர்மணி அகர்மக பஷ்யேத். யாரு கர்மத்துல அகர்மத்தை பாக்குறாளோ, அகர்மணீச்ச யக கர்மக, கர்மம் இல்லாத விஷயத்துல யார் கர்மத்தை பாக்குறாளோ சக அவன், மனுஷேஷு புத்திமான், அவன் தான் மனுஷங்கள்ல கிரேட். சக யுக்தக, அவ யுக்தக மீன்ஸ் சூட்டபிள். கிருஷ்ண கர்ம கிருத், எல்லாத்தையும் பண்ணிட்டான். அவன் பண்ண வேண்டியதே ஒண்ணு பாக்கி இல்ல. மாதிரி அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கா டீகாக்காரா, நம்மளும் அதை வச்சு பாடலாம். ஆத்ம தத்துவத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இங்க ஆத்ம தத்துவம் என்ன? அகர்த்தா, அபோக்தா, நித்திய, திருப்த, பூர்ணக அப்படிங்கிற பார்த்தோம். அகர்த்தா ஆத்மா எப்படி இருக்குன்னா, அது வந்து எந்த வேலையும் செய்யறது இல்லை, அகர்த்தா. அபோக்தா, அபோக்தானே என்ன அர்த்தம்? அதோட பலன்ல வந்து அது வந்து எப்படி சொல்றது, அட்டாச்சா இல்லை. நம்ம மேலேயே பார்த்தோம், அவதாரங்களே நான் எடுத்தா கூட நான் அந்த அவதாரங்கள் வந்து என்ன ஒட்டுறது இல்லை. ஏன்னா பகவான் வந்து நான் படைச்சாலும் கூட, நான் பிறந்தா கூட நான் வந்து எதுவும் பண்ணல. ஈவன் தோ ஐ எம் கிரியேட்டிங், ஐ எம் நாட் அ கிரியேட்டர் அப்படின்னு வந்தது. அகர்த்தா போக்தா அப்படின்னு வந்தது. கர்த்தாபி அகர்த்தா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல பார்த்தோம் நம்ம. சோ அந்த மாதிரி இருக்கு இந்த ஆத்ம தத்துவம். ஆனா அகங்காரங்கிறது என்னது? இந்த ஆத்ம அனாத்மாங்கிறது என்ன? அகங்காரக. ஏன் அகர்த்தா? ஆத்மா ஏன் அகர்த்தா? அகம் கரோமி இது தஸ்ய பாவக நாஸ்தி. அகம் கரோமிங்கிற பாவம் இல்ல. ஒரு ரிசல்ட் வந்த அப்புறம் என்னோடது மமகாரக, அதான் அபோக்தாவாயிடுது. மொத்தத்துல இதான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரே விஷயம் தான், நம்ம படிச்சதுதான், வேற இதுல சொல்ற. விபரீத ஞானம் எல்லாருக்குமே ஒரு விபரீத ஞானம் இருக்கும், ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறார் அப்படின்னா, இப்போ வந்து ட்ரெயின் கூட சொல்லலாம். ஆனா எல்லாரும் அந்த காலத்துல சொல்லியிருக்கிறது வந்து படகு. அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதே எக்ஸாம்பிளை வச்சு நம்ம ரெண்டுத்துக்கும் சொல்லலாம். அதனால நான் அதே சொல்றேன். இப்போ வந்து படகுல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான். படகுல உட்காந்துட்டு ரெண்டு இருக்கு, கர்மணி அகர்ம ஒண்ணு இருக்கு, அகர்மணி கர்ம அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப அகர்மணி கர்ம எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். படகுல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், கேஞ்சஸ்ல போயிட்டு இருக்கோம்னு வச்சுப்போம். கேஞ்சஸ்ல இல்ல எங்கேயோ போறோம்,
மொத்தத்துல போயிட்டு இருக்கதே எதிர்க்க மலை ட்ரீஸ் அப்படிலாம் இருக்கும். அப்போ ட்ரீஸ் அதெல்லாம் இருக்கத்தே அது வேகமா நகர்ற மாதிரி இருக்கும். ஆனா அது ஆக்சுவலா வந்து ஆக்ஷன் எதுவும் பண்ணல. ஆனா பார்வைக்கு எப்படி இருக்கு? நகர்ற மாதிரி இருக்கு. சோ ட்ரூத் என்ன? ட்ரூத் என்னதுன்னா அது மூவ் பண்ணல. கரெக்ட்டா? சோ புரியலன்னா சொல்லுங்க. சோ இப்ப அந்த நௌஸ்தஸ்ய அப்படின்னு சொல்லிருக்கு. இங்க கீழே போட்டிருக்கேன். நௌஸ்தஸ்யன்னா உட்கார்ந்து இருக்கிற பர்சனோட என்ன பண்றான்? விருக்ஷஸ்ய சலனம் சக பஷ்யதி. அந்த ட்ரீஸ் எல்லாம் மூவ் ஆகுது. விருக்ஷானாம் சலனம், அப்புறம் நகம்னா இது பர்வதானாம் சலனம் அதெல்லாம் பாக்குறான். பார்த்தா அப்ப முதல்ல நினைச்சுக்கிறான் மூவ் ஆகிற மாதிரி. அப்புறம் புத்தி யூஸ் பண்ண உடனே தெரியறது அகர்மணி கர்மக. இது வந்து ரியலா மூவ் ஆகல, நமக்கு பார்க்க அப்படி தெரியுது அப்படின்னு இலுஷன் அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி இப்போ நம்ம சென்னையில டெஃபினட்டா பார்த்திருப்போம். நம்ம சமுத்திரத்துல உட்காந்துக்கிறோம். சமுத்திரத்துல உட்காந்துட்டு ஒரு லாங் இதுல பார்த்தேன்னா ஒரு போட் இருக்கும். போட் வந்து நம்ம நகர்ல மாதிரியே இருக்கும். ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இது ரொம்பவே அப்சர்வ் பண்ணி கேட்க கூட கேட்பேன் ஹஸ்பண்ட். சோ மூவே ஆகாம ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்போம். ஆனா ரியலா அது மூவ் ஆகாம இருக்கா? அந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம்? கர்மணி அகர்ம. கர்மத்துல அகர்ம பாக்குறோம். இதுதான் மெயினா எக்ஸாம்பிளா கொடுக்குறா. சோ இப்ப நம்ம இதுல என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் வந்து கர்மணி அகர்மக பாக்குறது யாரு அப்படின்னு கேட்டா ஞானி. ஞானி வந்து எல்லாம் செய்வான். தனக்கு என்னெல்லாம் கடமையோ அதெல்லாம் அவன் செய்வான். அந்த எல்லா வேலையும் செஞ்சா கூட அவன் வந்து அதுல அகர்மத்தை பாக்குறான். ஏன் அகர்மத்தை பாக்குறான் அப்படின்னு கேட்டனா, அவனுக்கு அதுல இந்த வேலையை பண்றதே அகம் கரோமி இது பாவ தஸ்மின் நாஸ்தி. நான் பண்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் இல்லை அவனுக்கு. அதே மாதிரி ரிசல்ட் பண்றான். ரிசல்ட் வேணும்னு தான் பண்றான். ரிசல்ட் வேணாம பண்ணல. ஆனா அந்த ரிசல்ட்ல வந்து மனசுல வந்து பற்று இல்ல. அபோக்தா சக. நான் பண்ணணும். மயா கர்த்தவியம். இது என்னோட டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லி அவன் பண்றான். அதனால ஞானியோட பார்வையில அகர்மணி அகர்மக. அதனால வந்து எப்படி இருக்கு? ஞானியோட பார்வையில அகர்மணி அகர்மன அகர்மணி கர்மம் இருக்கிறதுனால அந்த ஸ்லோகத்தை சொல்றார். சோ அவன் தான் ஞானி. ஹி சீயிங். ஏன்னா இதுல முக்கியமான பாயிண்ட் திருப்பி திருப்பி நம்ம பாக்குறோம். நான் ஞானி எதுவும் பண்ணாம இருக்கமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப உசந்த நிலை. அது எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அது பத்தி பின்னாடி அடுத்த ஸ்லோகத்துல வரப்போகுது. பிராரப்த கர்மம் இருக்கலாம். அந்த பிராரப்த கர்மத்தால எல்லாருக்கும் இப்படி போயிட்டு முடியாது. அண்ட் கிரகஸ்த ஆசிரமத்துல இருக்கிறவாளுக்கு நிறைய கடமை ஜாஸ்தி இருக்கு. இன்னும் சொல்லப்போனா சன்னியாசியோட அவளை ரொம்ப ஒரு டீக்கால எல்லாம் புகழ்ந்தே சொல்றான். சோ கிரகஸ்த ஆசிரமத்துல இருக்கிறவன் அப்படி நிச்சயமா போக முடியாது. அப்போ ஆக்சுவலி பார்த்தா ஞானிங்கிறது வந்து அந்த காஸ்டியூம் பேஸ்டா எடுத்துக்கூடாது. வேலை பண்ணிட்டு இருக்கிறவாள் நம்ம பக்கத்துல ஞானி இருக்கலாம், நமக்கு தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு தெரியாது. அவன் வேலை பண்றவன் ஞானின்னு தெரியாது. ஆனா அவன் உள்ளுக்குள்ள எப்படி இருப்பான்? அந்த ஞானியோட ஸ்திதி எப்படி இருக்கும்? அவன் எப்படி இருப்பான்னா கர்மணி அகர்மக சக பஷ்யேத். அவன் கர்மத்துல அகர்மத்தை பார்ப்பான். நான் பண்றேன், இது எனக்கு ஒட்டாது, இது என்னோட பிராரப்த இது நான் பண்ணணும், நான் பண்றேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இருக்கும். இன்னொன்னு பார்க்கலாம். இன்னொன்னு அகர்மணி அகர்ம ஆல்ரெடி பார்த்தோம். நௌகா மூவ் ஆகாத மாதிரி இருக்கு. அந்த மாதிரி வேலையே செய்யலன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஏதோ ஒண்ணு பாத்துக்கிறோம். வேலை செய்யல அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அப்ப வேலை செய்யலன்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா உள்ளுக்குள்ள எதெல்லாம் நடக்கும் இல்லையா? சோ அந்த அந்த மாதிரி வேலை செய்யாததுல வேலையை பாக்குறது. இப்போ மைண்ட் சும்மா இருக்கா? மைண்ட் சும்மா இருக்கிறது இல்ல. நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு வந்து உக்காந்துக்கிறோம். ரிலாக்ஸ் பண்ணிட்டு உக்காந்துக்கிறதே நம்ம மைண்ட் வந்து நிச்சயமா சும்மா இருக்கிறது இல்ல அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. இப்போ இப்படி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிளும் சொன்னான். அதுவும் நல்லா இருந்தது. கீதா உபதேச சீன் நமக்கு நல்லா தெரியும். கீதா உபதேச சீன்ல இப்போ காரியம் வந்து யார் பண்றா? கிருஷ்ணர் வந்து சொல்லிட்டே இருக்கிற உபதேசம் பண்ணிட்டே இருக்க. அர்ஜுன கேட்டுன்னு இருக்கான். அர்ஜுன கேட்டுன்னு இருந்தா கூட சும்மா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா பேசுறதுங்கிற ஆங்கிள் பாக்கிறதே கிருஷ்ணர் தான் சொல்லிட்டே இருக்க. ஆனா இதுல கிருஷ்ணரோட ஸ்திதி என்ன?
கர்மணி அகர்மக. அவர் வந்து ஒரு வேலை பண்றார். அந்த வேலையில அவருக்கு பிரயோஜனம் இருக்கோ, இல்லன்னா வந்து அவருக்கு அந்த கர்த்தாங்கிற எண்ணம் இருக்கோ? கீதா உபதேசத்துல கிருஷ்ணனோட ரோல் என்ன? ரியலா பார்த்தனா கர்மணி அகர்மக. அவர் ஆக்ட் பண்ணா கூட அவர் ஆல்ரெடி சொன்னார். நான் எந்த என்ன கர்மாவும் என்ன லிம்பந்தி அப்படின்லாம் சொன்னார். ஏன்னா அகம்ன கர்த்தா அகம்ன போக்தா அப்படின்னு நம்ம முன்னாடி ஸ்லோகங்கள்லாம் கூட பார்த்தோம். லோக சங்கிரகார்த்தம் அகம் கரோமி அப்படின்னு சொன்னார். இப்போ அர்ஜுனன் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கு. சும்மா இருக்கானா கேக்குறான் அஃப்கோர்ஸ். ஏன் அப்படி சொல்றான்னா கர்மம்னா நம்ம என்ன டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம்? சலனாத்மகம், மூவ் மூவ் அப்படிங்கிறது தான் நம்ம மனசுல கர்மா. மூவ்னா மனசாலையாவது மூவ் ஆகணும், உடம்பாலையாவது மூவ் ஆகணும். ஆனா இங்க வந்து அர்ஜுனன் வந்து சும்மா இருக்கிற மாதிரி இருக்கு. அவனோட அகர்மணியில கர்மா இருக்கானா, அவன் கேட்கறதுல ஒரு கர்மா இருக்கு. தட் இஸ் இப்போ நம்ம சும்மா இருக்கோம் அப்படின்னு சொன்னா கூட பண்ண வேண்டிய நேரத்துல சும்மா இருந்தாலும் தப்பு மாதிரி ஆயிடுது இல்லையா? ஒரு பண்ணாத வேலையில கூட நம்ம பண்ற மாதிரி. இப்ப நம்ம இப்படி வச்சுக்கலாம், நமக்கு நல்லா புரியணும்னா. நம்ம தூங்கணும்னு போறோம், படுத்துக்கிறோம், ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம்னு நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம மைண்ட் வந்து சும்மா இருக்காது. நம்ம மைண்ட் வந்து ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. சரி, நம்ம வந்து பயங்கர தியாகம் பண்றோம். தியாகமே பண்ணிட்டு நான் சும்மா இருக்கேன், எல்லாத்தையும் தியாகம் பண்றேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா அத குடுக்கிற போது மனசுல வந்து ஒரு எண்ணம் வருது. நான் குடுக்கிறேன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் குடுத்துட்டு ஒண்ணும் இல்ல. ஆனா அப்ப மனசுல நான் குடுத்தேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தா கூட அகர்மணி கர்ம தான். சோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது மொத்தத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, வெளி ஆக்டிவிட்டீஸ்ல கிடையாது. நம்மளோட உள் மனசுல எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துக்கணும். இப்போ டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல பார்த்தோம்னா, நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்றோம். அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ஷரீரம் கர்த்தா. அகர்த்தா யாரு? நிச்சயமா ஆத்மா தான். இப்போ தேகமும் ஆத்மாவும் இருக்கிற அந்த நான் வந்து ஆத்மான்னு நான் தெரிஞ்சுட்டேன். அகம் ஆத்மோ அஸ்மி. அதுக்காக நான் சும்மா இருக்க முடியுமோ? இல்ல. அப்போ நான் எல்லா வேலையும் நான் பண்ணணும். எனக்கு என்னெல்லாம் நித்திய, நைமித்திக எல்லா கர்மாவும் நான் பண்ணணும். அவளோட கர்மா தர்மம், கிரகஸ்தாசிரம தர்மம் எல்லாம் பண்ணியாகணும். அப்படி பண்றதே, அப்ப நான் எப்படி எனக்கு புண்ணிய பாபம் வராம இருக்கணும்? கர்மணி அகர்மக யகபஷ்யேத். பண்ற ஆக்டிவிட்டீஸ்ல பற்று இல்லாம இருக்கணும். அப்பதான் வந்து கர்மணி அகர்மா வரும். அதே மாதிரிதான் ஒரு மூமெண்ட் இல்லாதல மூமெண்ட்டை எவன் பாக்குறானோ, அப்ப இந்த மாதிரி இருக்கிறவா யாரு அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சவன். மனுஷேஷு புத்திமான் சக. அவன் வந்து மனுஷர்கள்ல ரொம்ப கிரேட், புத்திமான். அவன் எப்படிப்பட்டவன்? யுக்தக கிருஷ்ண கர்மகிருத். பண்ண வேணுங்கிறது ஒண்ணுமே இல்ல. ஆனா கூட அவன் எல்லாம் பண்றான். எதுக்காக பண்றான் அப்படின்னா பிராரப்த கர்ம அவசத்தால பண்றான். இல்லைன்னா குணாகுணேஷு வர்த்தந்தே. நம்ம நிறைய ஸ்லோகங்கள்லாம் பார்த்திருக்கோம். குணாகுணேஷு வர்த்தந்தே அப்படின்னு சொல்லிட்டு அதனால கூட அவன் பண்றான். அவனுக்கு தெரியும் குணகர்ம விபாகம். நம்ம இந்த இதுலயே கூட பார்த்தோம். குணகம் என்ன கர்ம என்ன அப்படிங்கிற அந்த விபாகத்தை தெரிஞ்சவன் அவன் வேலை செஞ்சுட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி. சோ தத்துவவித் இன்னொரு ஸ்லோகம் நம்ம பார்த்தோம் செகண்ட் சாப்டர்ல, தேர்ட் சாப்டர்ல பார்த்தோம். தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோகோ குணா குணேஷு வர்த்தந்தே இதிமத்வா ந சஞ்சதே. தத்துவவித்துக்கு தெரியும் குணங்கள் வந்து குணங்களோட தான் ஒர்க் பண்ணும். நான் இதெல்லாம் பண்ணணும், குணம் அதோட குணம் என்னோட பாடிக்கு இது தேவையா இருக்கு, அது வேலையை பண்றது அப்படிங்கிற ஆட்டிடியூட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு புத்தி. ஏன்னா இதெல்லாம் ஸ்தித பிரஜனோட லட்சணங்கள்ல நம்ம படிச்சோம், படிக்காததெல்லாம் கிடையாது. இத வந்து வேற இதுல பகவான் சொல்லிட்டு இருக்கார், புது வேர்ட்ஸா சொல்றார். ஆனா ரொம்ப நமக்கு முக்கியமான விஷயம்தான் அகர்மணி கர்மணி அகர்ம. மொத்தத்துல கர்மணி அகர்மன்னா என்ன அர்த்தம்? நம்ம பண்ற அதேதான், நம்ம பண்ற வேலையில அகங்கார மமகாரம் இல்லாம பண்றதுதான் கர்மணி ரகித. நம்ம இதுல பார்த்தோம் பல இச்சா ரகிதன்னு கர்மயோகத்துல பார்த்த அதே விஷயம்தான். அதே வந்து வேற ஆங்கிள் சொல்றாரு, விபரீத ஞானம். பார்க்க மிச்சவாளுக்கு அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஆத்மா ஞானம் இருக்கிறவன் கர்மணில அகர்மாவை பார்க்கறான் அப்படின்னு சொல்றேன்.
ஆனா இந்த ஆத்ம ஞானம் இல்லாதவா என்ன பாக்குறா, கர்மா இல்லாததுல கூட கர்மாவை பார்த்துன்னு உட்காந்துருப்பா. ஒண்ணுமே பண்ணலன்னா கூட ரியலா பார்த்தா அவ ஏதாவது கர்மா பண்ணிட்டு இருப்பா. அவளுக்கு ஆத்ம ஞானம் இருக்காது. சோ அந்த மாதிரி வேலையே பண்ணலனா கூட வேலை பண்ற மாதிரி அவ பண்றதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா மனசு சும்மா இருக்கிறது இல்ல. சும்மா இருக்கோம் நம்ம நினைச்சுக்கிறோம். ஏதாவது ஒரு நம்மளோட ஒரு தாட்டுக்கும் ஒரு சம்ஸ்காரம் வருது. எப்படி அகர்மணி கர்ம அப்படின்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு காயேன வாச்சா மனசா, மனசால உடம்பால எல்லாத்தாலையுமே நம்ம பண்றதுக்கு ஒரு சம்ஸ்காரம். சம்ஸ்காரம்னா என்ன வருது? மார்க் போட்டுட்டே வரோமே. புண்ணியம், பாவம், புண்ணியம், பாவம் மாறி மாறி வந்துட்டு இருக்கேன். சோ அது வந்துடுறது இல்லையா? சோ அதனால நிச்சயமா அகர்மணி கூட கர்மன் நிச்சயமா இருக்கு. அத நம்ம தெரிஞ்சுக்கிறவன், இத பத்தி நல்லா ஞானம் இருக்கிறவன் தான் யுக்தக கிருஷ்ண கர்மகிருத் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ திருப்பியும் இதே ஸ்லோகம் தான் கோட் பண்ணிருக்கா. ஆத்ம தத்துவ அறிஞ்சவன் இத ஸ்லோகத்தையும் நம்ம சொல்லணும், அடிக்கடி சொல்லிக்கணும். மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் ஸ்ரோத்ரஜம் நம்ம பார்த்தோம் இல்லையா? கிராண நேத்திர நாவது மூக்கு இல்ல, இது இல்ல, இந்திரியங்கள் இல்ல, மனம் இல்ல, புத்தி இல்ல, அகங்காரம் இல்ல, பூமி இல்ல, எல்லாம் வந்தது. அந்த ஸ்லோகம் நம்ம நிர்வாண சரக்கம்னு ஒரு வாட்டி லாஸ்ட் ஆத்ம ஞானங்கிறது இதுதான். இந்த ஸ்லோகத்துல நான் இது இல்ல, நான் இது இல்ல, நான் இது இல்ல, நான் இது இல்ல, நான் இது இல்ல. சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். நான் எப்படிப்பட்ட சத் சித் ஆனந்தமயம். சத் சத்துனா எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ இருக்கிறது எது? சரீரத்துக்கெல்லாம் நமக்கு அழிவு இருக்கு. ஆனா அந்த சத் சித் ஆனந்தத்துக்கு அழிவு கிடையாது. சித் சித்துனா அதுதான் அறிவு. சத்து எக்ஸிஸ்டன்ஸ், சித்து அறிவு. எந்த அறிவு? ஃபைனல் அறிவு, அந்த ஞானம். ஆனந்தம் ஆட்டோமேட்டிக்கா அதுதான் பரமானந்த ஸ்வரூபம், முக்த லட்சணமா இருக்கு. சோ நான் யாரு? சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம், அகம் ஆத்மா. இதுதான் நம்ம அடிக்கடி தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். இந்திரியங்களை பார்த்து பார்த்து நமக்கு இருந்தா அதுக்கு எண்டே கிடையாது. பேசிக்கா அதே தான் சொல்றேன், புதுசா ஒண்ணும் இதுல இல்ல. இப்போ ஸ்லோகத்துக்கு போலாம். யக கர்மணி அகர்மக பஷ்யேத். யக எவன் கர்மணி தான் செய்யற கர்மக்களில் அகர்மக பஷ்யேத் கர்மா இல்லாத தன்மைய பாக்குறானோ, இது ஆத்ம ஞானி அப்படிதான் இருப்பான். அகர்மணி பண்ணாத வேலையில கர்மக யக பஷ்யேத், கர்மத்தை எவன் பாக்குறானோ அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன்? மனுஷேஷு புத்திமான், மனுஷர்கள்ல அவன் தான் புத்திமான். சக யுக்தக சக கிருஷ்ண கர்மகிருத், சூட்டபிள் கிருஷ்ண கர்மகிருத், அவன் எல்லாத்தையும் பண்ணினவன். இப்ப யக பிரதமா விபக்தி, கர்மணி சப்தமி விபக்திக்கு நிறைய இங்க எக்ஸாம்பிள். கர்மணி அகர்மணி இதெல்லாம் சப்தமி விபக்தி. கர்மன்கிற சப்தம், கர்மன்கிற சப்தத்தோட சப்தமி விபக்தி கர்மணி, ந கர்ம அகர்ம. சோ இங்க யக கர்மணி சப்தமி விபக்தி, அகர்மக, அகர்மக சொல்லக்கூடாது, அகர்ம தான் நகாராந்த சப்தம், கர்மன் தான் அது வரும். அந்த அகர்மனா என்ன அர்த்தம்? பிரம்ம ஆத்ம தத்துவத்தை பாக்குறானோ அப்படின்னு அர்த்தம். சோ இங்க 2.1 பஷ்யேத் விதிலிங், அகர்மணி சப்தமி விபக்தி, ச அவ்யயம், யக பிரதமா விபக்தி, கர்ம 2.1, சக பிரதமா விபக்தி, மனுஷ்யேஷு among the people, நிர்தாரணே அந்த among them அப்படிங்கறதே சப்தமியும் வரும் ஷஷ்டியும் வரும். மனுஷ்யேஷு புத்திமான், புத்தி அஸ்ய அஸ்தி இதி புத்திமான், மது பிரத்யம், தனவான் குணவான், மதுப்புங்கிற பிரத்யம், புத்திமான். சக பிரதமா விபக்தி, அது சக யுக்தக சக கிருஷ்ண கர்மகிருத் எல்லாமே பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. இப்போ பார்க்கலாம் ஃபர்தரா சமாசம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம்.
कर्मणि सप्तमी विभक्ति एकवचनम नकारांत शब्दம் அப்படி பார்த்துடுங்க. கர்ம கர்ம கர்மணி கர்மாணி கர்ம கர்மணி கர்மாணி கர்மணா அப்படி வரும். அதோட சப்தமி விபக்தி கர்மணி. பஞ்சமி ஷஷ்டி விபக்தி கர்மணக கர்மணக அப்படி வரும். இப்போ அகர்ம திரியா விபக்தி ஏகவச்சனம் யக. எப்பவுமே 1 and 2 சேம். எப்படி தெரிஞ்சுக்கணும்? கான்டெக்ஸ்ட் பேஸ். யக அப்படின்னு இருக்கு பிரதமா விபக்தியில. யக அகர்ம பஷ்யேத். சோ அகர்மங்கிறது செகண்ட் விபக்தியில ஆயிடுது. குத்ர அகர்ம பஷ்யேத் கர்மணி அகர்மகய பஷ்யேத். அதனால அந்த கர்மணி சப்தமி விபக்தி தெரியுது. அகர்மணி சப்தமி விபக்தி ச அவ்யயம் கர்ம த்விதியா விபக்தி ஏகவச்சனம் யக பிரதமா விபக்தி ஏகவச்சனம் சக பிரதமா விபக்தி ஏகவச்சனம் புத்திமான். புத்தி பிளஸ் மது. அந்த பிரத்யம் பேரு மத்துப்னு பிரத்யம். ஆக்சுவலி மத் ஊ இப்பெல்லாம் டிராப் ஆயிடும். ஃபைனலா நிக்கிறது பார்த்தா புத்திமத். புத்திமத்ங்கிறது பிராதிபதிகம். அதோட புல்லிங்க சப்தம் புத்திமான். ஸ்ரீலிங்க சப்தம் புத்திமதி. நபும்சகலிங்க சப்தம் புத்திமத். அதான் மத்துப்ல ரியலா பார்த்தனா மான்னு ஏன் மாறுதுன்னா அதுல மத்து தான் ரியலா நிக்கிறது. அது புல்லிங்க சப்தமா இருக்கத்தே மான் அப்படின்னு அர்த்தம். நகாராந்த சப்தமா ஆயிடுறது. அப்புறம் மனுஷேஷு குனின் அந்த மாதிரி கூட அந்த சப்தம் மாதிரிதான் இருக்கும். மனுஷேஷு சப்தமி விபக்தி ஏகவச்சனம் ஆகாராந்த சப்தம் தான். சக தத் சப்தத்தோட பிரதமா விபக்தி ஏகவச்சனம். யுக்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். கிருஷ்ண கர்மகிருத். கிருஷ்ணம்னா ஃபுல்னு அர்த்தம். கர்மனா ஆக்ஷன். கிரு கரோதி அப்படின்னு அர்த்தம். இந்த கிருத்துன்னு முடிஞ்சா கரோத்தின்னு அர்த்தம். சோ கிருஷ்ணம் கர்ம. கர்ம நபும்சகலிங்கம். கிருஷ்ணம் ஃபுல் கர்மத்தை எவன் பண்றானோ அவன் கிருஷ்ண கர்ம. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டான்ப்பா சொல்றோம் இல்லையா? அந்த லாஜிக்ல ஏதாவது புரிஞ்சுதா? ஏதாவது புரியலன்னா சொல்லுவோம். முக்கியமான ஸ்லோகம், புரியலன்னா கஷ்டம். Okay, hope you understood. அதே பத்தி தான் இந்த ஸ்லோகத்திலே சொல்றேன். யஸ்ய சர்வே சமாரம்பாக காமசங்கல்ப வர்ஜிதாக ஞானாக்னி தக்த கர்மாணம் தம்மாஹு பண்டிதம் புதாக. முன்னாடி பண்ண மாதிரி இருக்கான் இல்லையா? சொன்ன அதே கண்டினியூஷன் மாதிரி இல்ல, அதோட ஒரு இது மாதிரி கூட வரலாம். எப்படி சொல்றார்? யஸ்ய சர்வே சமாரம்பாக காமசங்கல்ப வர்ஜிதாக ஞான அக்னி தக்த கர்மாணம் தம் ஆஹுகு பண்டிதம் புதா. இதுல இதுவே இல்ல. இப்போ யக கர்மணி அகர்மக அகர்ம பஷ்ய அகர்மக சொல்றேன், ரொம்ப தப்பு. யக கர்மணி அகர்ம பஷ்யேத். இது பார்த்துட்டேனே. இங்க இருக்கு. யஸ்ய சர்வே சமாரம்பாக காம சங்கல்ப வர்ஜிதாக தம் ஞானாக்னி தக்த கர்மாணம் புதாக பண்டிதம் ஆஹு. டெஃபினேஷன் ஆஃப் பண்டிதானா இங்க ஆத்ம விஞ்ஞானி தான் பண்டிதா. Why is called பண்டிதா கேட்டா, பண்டா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம ஊர்ல பண்டாரம் நம்ம இன்சல்ட் பண்றோம். பண்டா அப்படின்னா ட்ரெஷர்னு அர்த்தம். அந்த ட்ரெஷர் யார்கிட்ட இருக்கு? இவாள்கிட்ட தான் இருக்கு. அது என்ன ட்ரெஷர் அப்படின்னு கேட்டேன்னா, அவ கிட்ட அந்த ஆத்ம ஞானம்ங்கிற அந்த ட்ரெஷர் இருக்கு. அதான் who are பண்டிதாஸ் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் நிறைய ஸ்லோகா. சமத்வம் யோக யுச்சியதே பண்டிதாக புதுவ அப்படின்னு நம்ம 2-3 விதமா அந்த ஸ்லோகங்கள்லாம் நம்ம முன்னாடியே பார்த்து வச்சிருக்கோம். செகண்ட் சாப்டர்ல பார்த்தோம், எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். சித பிரஜக லட்சணம் என்னெல்லாம் பார்த்தோமோ அதான்.
ஒரு ஸ்லோகத்துல வந்தது, சக்தா கர்மணி அவித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்சக ததா ஆசக்தக சிகிஷுகு லோக சங்கிரகம். வித்வாம்சக எப்படி ஒரு பாமர எப்படி ஒரு வேலை செய்வானோ அதே மாதிரிதான் ஒரு பண்டிதனும் வேலை செய்வான். பார்த்தா டிஃபரன்ஸே தெரியாது. ஆனா எப்படி பண்ணுவான்? அவன் பற்று இல்லாம பண்ணுவான். உலகத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பண்ணுவான். அப்படி இல்ல இந்த மாதிரி நிறைய ஸ்லோகம் படிச்சிருக்கோம். ஒரு ஸ்லோகம் இல்ல. தத்வவித் மகாபாகோ தத்வவித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோகோ குணாகுணேஷு வர்த்தந்தே இதிமத்வா ந சஞ்சதே. இது ஒரு ஸ்லோகம் பார்த்திருக்கோம். தத்வவித்து குணங்களோட போறதுன்னு சொல்லிட்டு இது எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றான். இந்த மாதிரி ஏகப்பட்டது நம்ம பார்த்திருக்கோம். இப்ப எனக்கு டக்குன்னு நான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் அதை வச்சுதான் சொல்றேன். துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகதஸ்பிருக பீதராக பயக்ரோதக ஸ்திரதீகி முனி உச்சியதே. திருப்பியும் பார்த்தா அந்த ஸ்தித பிரஜ லட்சணத்திலையும் கர்மயோகத்திலையும் தான் நிறைய வருது. நம்ம அதே இப்ப முதல் 2, 3 எடுத்துட்டாலே திருப்பி நம்ம அதுல இருந்து எல்லாமே புரிஞ்சுக்கலாம். திருப்பி அதான் நிறைய சொல்லிட்டு இருக்காரு பகவான். சோ இங்க பண்டிதானா என்ன நம்ம புரிஞ்சுட்டோம் இல்லையா? யாருக்கு ஆத்ம ஞானம் தான் பண்டிதா அப்படின்னு சொல்ற. அந்த பண்டிதன் யார் சொல்றா அப்படின்னா, புதாக பண்டிதம் ஆகும். புதான புத்திசாலிகள். தம் பண்டிதம் ஆகும், அவனை பண்டிட் அப்படின்னு சொல்றாங்க. எவன அப்படின்னா, யஸ்யே சர்வே சமாரம்பாக காம சங்கல்ப வர்ஜிதா. யஸ்ய எவனோட சர்வே ஆல் சமாரம்பாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த கர்மான்னு அர்த்தம். ஆரம்பிக்கப்பட்ட கர்ம. சமாரம்பான ஆரம்பிக்கிறதுனா என்ன? ஆரம்பிக்கிறதுனா வேலை தானே. சோ அந்த லாஜிக் அது எப்படி இருக்குன்னு கேட்டனா, அந்த வேலையெல்லாம் காம சங்கல்ப வர்ஜிதா. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுவும் நமக்கு தெரிஞ்சதுதான். காம சங்கல்ப வர்ஜிதா. காம அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்காத் சஞ்சாயத்தே காமம், காமாத் குரோதோ பிஜாயத்தே. இதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. சோ காமோங்கிறது சங்காத், பாக்குறதுனால வர விஷயம். அதை பார்த்து அது மேல ஆசை. அப்போ அந்த பொருள் அந்த விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு சங்கல்பம் பண்றது, நிச்சயம் பண்ணிக்கிறது. அப்போ அது நமக்கு அப்படியே ஜாஸ்தி காமத்தோட டிசைர் அதுல வருது. பாக்குறதுனால காமம் வருது. அது நிச்சயமா எனக்கு வேணும் அப்படிங்கிற புத்தி அதனால அந்த காமத்தால வர விஷயம். அத சங்கல்பமா மாத்தின்னு விடுறோம் நம்ம. சோ காமைகி தத் காரணைகி, அந்த காமத்தால வர அந்த காரணத்தால வர அந்த சங்கல்பம் அதெல்லாம் இல்லாதவா வேலை பண்ணுவா. ஆனா அவளுக்கு அதுல காமம் கிடையாது. எனக்கு அது வேணும் அப்படின்னு எல்லாம் பண்ண மாட்டா. நான் பண்ணணும்னு பண்ணுவா. இன்னும் நம்ம இன்னொரு இடத்துல பார்த்தோம், ஈஸ்வரார்ப்பித புத்திகின்னு கூட பார்த்தோம். அதையும் மனசுல வச்சுக்கலாம். திருப்பி இதேதான். பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்ண புத்தியால நான் பண்றேன்னு இல்லாம, பலன்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம, ஆனா நான் பண்ணணும். எதையும் உட சொல்லல பகவான். அததான் சொல்றா. இப்ப அந்த மாதிரி எப்படி இருக்காவா? எதுக்காக காரியம் பண்றாப்போ? லோக சங்கிரகார்த்தம் கர்மாணி குர்வந்தி. அவங்க எப்படிப்பட்டவங்க? பல இச்சா ரகிதாக. பல இச்சா ரகிதனா பலத்தோட ஆசை இல்லாதவா. சோ அவ காமத்துக்காக வேலை பண்ணல. காமம் மீன்ஸ் டிசையர் தான். இந்த டிசையருக்காக அவ வேலை பண்ணல. பண்ணணும்னு பண்றா. நல்லது, இது பண்ணணும், இது என் கடமை அப்படின்னு சொல்லி அவ பண்றா. அப்படிப்பட்டவா தான் பண்டிதம் அப்படிங்கிறா. அவளுக்கு என்ன ஆறுது அப்படின்னு கேட்டனா, ஞானாக்னி தக்த கர்மானம். இது முக்கியமான பாயிண்ட். அந்த ஞானங்கிற அக்னி, ஞானமேவ அக்னி, ஞானம் ததேவ அக்னி. அதனால என்ன ஆகுது? அந்த ஞானங்கிற அக்னினா அந்த அக்னியால கர்மங்கள் எரிக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மானா என்ன? பேசிக்கலி நம்ம பார்த்துட்டோம். வாட் இஸ் கர்மா அப்படின்னா, நம்மளோட சம்ஸ்காரம். ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டியோட பீஜம் ஒண்ணு போயிடுறது. அந்த பீஜம் வந்த உடனே பிளஸ் மைனஸ் போட்டு திருப்பியும் புனர்ஜென்மம். மொத்தத்துல எந்த ஆக்ஷன் பண்ணாலும், அதனாலதான் எல்லாரும் வேண்டான்னு ஓடி போக ட்ரை பண்றான். திருப்பியும் அப்ப நம்ம வேலையை பண்ணிட்டு புனர்ஜென்மம் வராம இருக்கும்னா சிம்பிள்.
சிம்பிள் இன் தியரட்டிக்கலி சிம்பிள். என்ன பண்ணணும்? நான் பண்றேன், எனக்காக பண்றேன், அப்படி நான் மம 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 இது ரெண்டுத்தையும் விட்டா முடிஞ்சு போச்சு கதை. சோ இப்போ அவங்களுக்கு ஞானம் இருக்கிறதுனால ஞான அக்னினா தக்தானி, தக்தம்னா எரிக்கப்பட்டன, எரிக்கப்பட்ட கர்மங்கள். ஞான அக்னி தக்த கர்மானினா என்னன்னு சொல்லணும், ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. கர்மம் பண்ணினா என்ன வருது? சுப அசுப லக்ஷணானி. சுப அசுப லக்ஷணனா என்ன அர்த்தம்? புண்ணியம் பாபம். இப்போ பிறப்பு எதனால நம்ம எடுத்திருக்கோம்? பிராரப்த கர்மா. சோ நமக்கு ஏகப்பட்ட கர்மா இருக்கு. அந்த கர்மாவோட தட் இஸ் அந்த புண்ணிய பாவத்துல ஒரு கொஞ்சோண்டு எடுத்து பகவான் தூக்கி போடுறாரு. பிராரப்த கர்மான்னு இந்த ஜென்மத்துக்கு பாவம் இது போதும்னு. சஞ்சித கர்மா குவியல் குவியலா இருக்கு, அது ஒண்ணு இருக்கு. பிராரப்த கர்மா ஏற்கனவே இது வரைக்கும் பண்ணது. ஆகாமி கர்மா அப்படிங்கிறதுனா இப்ப நம்ம பண்ண போற ஒரு ஆக்டிவிட்டிக்கும் ஒரு ரிசல்ட் வருது இல்லையா, அது. அப்போ இந்த ஞானத்தால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டேன்னா, இந்த சஞ்சித ஆகாமி பிராரப்த கர்மம் எல்லாம் போயிடுறது. சரீரம் இருக்கும், ஏன்னா பிராரப்த கர்ம வசத்துல அந்த ஜீவன் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிக்கும். பட் இவன் எப்படி இருப்பான்? இந்த ஞானி சித பிரக்ஞா. சோ அவருக்கு எதுவும் பாதிக்க போறது இல்லை. அப்போ புனர்ஜென்மம் நிச்சயமா கிடையாது. ரெண்டு விதமான முக்தி சொல்வா. இங்கேயே முக்தி, ஸ்தித பிரக்ஞனா வாழ்ந்தா. அப்படி நான் செத்து போன அப்புறம் புனர்ஜென்மம் கிடையாது, எப்படி பார்த்தாலும் முக்தி தான். இப்போ ஏன் இந்த ஞான அக்னினா தக்தானின்னு சொல்றா அப்படின்னு கேட்டேன்னா, தக்த பீஜம் பீஜானி. இப்போ ஒரு சீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சீடை எரிச்சுட்டேன்னா அந்த சீட்ல திருப்பியும் ஒரு இது முளைக்காது, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வராது. அதனால்தான் ஞானாக்னினா தக்தானி அந்த பீஜானி கர்மானி அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றா. சோ ஒரு எப்படி ஒரு தக்த பீஜத்துல திருப்பியும் முளைக்காதோ, ஸ்ப்ரவுட் ஆகாதோ, அது மாதிரி இந்த புண்ணிய பாப பலன்கள் ஞானம் அப்படிங்கிற அதனால எரிச்ச உடனே திருப்பியும் புனர்ஜென்மங்கிற அந்த ப்ராப்ளம் வராது. வாட் இஸ் ஞானம்? வாட் இஸ் ஞானம்? இப்போ நம்ம ஆல்ரெடி விதவிதமா பார்த்தோம். அகம் கர்மோஸ்மி, பல இச்சா ரஹித, மயா கர்த்தவியம் அப்படிலாம் பார்த்தோம். ஈஸ்வர அர்ப்பித புத்தி. இப்ப இன்னொரு டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கார். என்னது? கர்மாதோ அகர்மாதி தர்ஷனம். அது எப்படி? அதேதான். அதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுல நான் பண்ணினா கூட அகம் கரோமி ஏதஸ்ய பலஸ்ய மம நாஸ்தி, எனக்கு இல்லை இது அப்படிங்கிற புத்தி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவன் தான் அவன். எப்படிப்பட்டவன்? டீக்காக்காரெல்லாம் போடுறா. பூர்ண தயா சிந்து, லோக சங்கிராகி, ஸ்தித பிரஜ்ஞ, என்ன வேணா சொல்லிக்கோ. பூர்ண கருணை கடல் அப்படின்னா அன்பு இல்லாம இருக்க மாட்டேன். அதுக்குதான் அந்த தயா சிந்து நான் போட்டேன். வள்ளலாரை பத்தி சொல்லுவா. அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கும்னா, என் குழந்தை நம்மளோட அன்பெல்லாம் அங்க கூட பாஷியல் அன்பு, காரணத்தால அன்பு, சம்பந்த அன்பு. இவாளோடது எப்படி இருக்கும்? எல்லாமே நான் தான். எல்லார்கிட்டையும் ஒரு அன்பு இருக்கும். குட்டி ஒரு ஸ்தாவர ஜங்கமத்திலேருந்து ஃபுல்லா எல்லார்கிட்டையும் ஒரே பார்வையா இருக்கும். டிஃப்ரெண்ட் பார்வை இருக்காது. அப்ப எதுக்கு அவ வேலை பண்றா? லோக சங்கிரகார்த்தம். ஸ்தித பிரஜ்ஞக சிதாதி பிரஜ்ஞா, ஸ்திதா பிரஜ்ஞா எஸ்ய சக ஸ்தித பிரஜ்ஞக சக, அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். சோ ஐ திங்க் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யஸ்ய எவனோட, சர்வே அனைத்து, ஆல், சமாரம்பாக. சமாரம்பாகன்னு என்ன அர்த்தம்? இந்த கர்மாஸ் காம சங்கல்ப வர்ஜிதா. அது எப்படிப்பட்ட ஆரம்பிக்கப்பட்டிருக்கு? காமம் இல்ல, சங்கல்பம் இல்ல, நிச்சயமா எனக்கு வேணும் அந்த மாதிரிலாம் இல்ல. நான் பண்ணணுங்கிற ஆட்டிடியூட். பேசிக்கலி நான் பண்ணணும்னா தேகத் பாவத்தால நான் பண்ணணும். நான் பண்றேன்னு உரிமைக்க சொல்லின்னு தெரியறதோ இல்ல மனசால கூட அப்படி நினைக்கிறது இல்ல. ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ண புத்தியோட பண்ணணும். அப்படிப்பட்ட அந்த காம சங்கல்ப வர்ஜிதமா இருக்கக்கூடிய தஸ்ய தம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவனோட ஞான அக்னி தக்த கர்மானம், ஞானமேவ அக்னி தஸ்மாத் தக்த கர்மாணி. அப்படிப்பட்ட எஸ்ய சக
தம் அத மாதிரி இருக்கிற அவன், ஞான அக்னினால கர்மங்கள்லாம் எரிக்கப்பட்டவனா இருக்கிற அவன், அவனை ஆக்சுவலா அவனை, அப்படிப்பட்டவனை புதாக, புதாக அந்த புத்திசாலிகள், பண்டிதம் இப்படி அப்படின்னு சொல்றான். यस्य षष्ठी विभक्ति सर्वे समारंभाः प्रथमा विभक्ति बहुवचनं, कामसंकल्प वर्जिता प्रथमा विभक्ति बहुवचनं, तम ज्ञानाग्नि दग्ध कर्माणां रेंडो सेकंड विभक्ति एकवचनं, बुधाः प्रथमा विभक्ति बहुवचनं, पंडितम 2.1 आहु. सो सेंटेंसல வந்து புதா பண்டிதம் ஆகு. புதாக கம் பண்டிதம் ஆகு தம் கீதுஷம் ஞானாக்னி தக்த கர்மாணம். அவன் எப்படி இருக்கான், அதுக்கு வந்து இந்த சென்டென்ஸ் முன்னாடி வருது. அவன் எப்படிப்பட்டவன், கீதுஷக சக அப்படின்னு சொல்லி கேட்டனா, எஸ்ஏ சர்வே சம்மாரம்பாக காமசங்கல்ப இத வர்ஜிதாக தாதுஷம் தம் அப்படிப்பட்ட அவனை ஞான அக்னி தக்த கர்மாணம் புதாக பண்டிதம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். யஸ்ய ஷஷ்டி யஸ் சப்தம் சர்வ, சர்வங்கிற புல்லிங்க சப்தத்துல சர்வ சர்வ சர்வே சர்வக சர்வோ சர்வேன்னு வரும். ஸ்ரீலிங்க சப்தத்தை சர்வா சர்வே சர்வாகன்னு வரும். ரமா சப்தம் மாதிரி வரும். அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். சமாரம்பாக பிரதமா விபக்தி பகுவச்சனம், காம சங்கல்ப வர்ஜிதா. காமம் சங்கல்பம் 1 to 1 ஒரு சேர்ந்து இருக்கு இல்லையா, அதனால காமச்ச சங்கல்ப அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லிட்டு காம சங்கல்பைகி வர்ஜிதா, காமத்தையும் சங்கல்பத்திலேருந்து விட்டவா, வர்ஜிதான தியக்தா விட்டவா. ஞானாக்னி தக்த கர்மாணாம், ஞானம் ஏவ அக்னி ஞானாக்னி, ஞானாக்னினா தக்தம் கர்மாணம் ஆர் தக்தானி கர்மாணி. ஏன்னா ஒரு கர்மா இல்ல இல்லையா, அதனால நிறைய கர்மா. தக்தானி கர்மாணி யஸ்ய சக, பிகாஸ் இட் இஸ் அட்ஜெக்டிவ் ஃபார் தம். எஸ்ய சக போட்டனா ஞானாக்னி தக்த கர்மான கர்மா அப்படின்னு வரும். அதோட செகண்ட் விபக்தியா இருக்கிறதுனால கர்மணம் கர்மானம் அப்படின்னு சொல்லி வரும். சோ ஞானாக்னி தக்த கர்மன் அப்படிங்கிற சப்தம் வந்து கர்மா அப்படின்னு சொல்லி பிரதமா விபக்தியில வரும். ஆஹு ப்ரூ சப்தம், ப்ரூனா சொல்றதுன்னு அர்த்தம். அதோட பிரதமா விபக்தி பிரதம புருஷ பகுவச்சனத்துல இருக்கு. விபக்தின்னு சொல்லிட்டேன். பண்டிதக செகண்ட் விபக்தி பண்டிதம். புதாக புத்தி, அதுல இருந்து வந்த வேர்ட் தான் புத் தாத்து. போத போதனை, இந்த போத இல்ல போதனம். புத்திக்கு புத்தருக்கு எங்க புத்தி வந்தது, போதி மரத்துல புத்தி வந்தது. போதனை அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் வரும் இந்த தாத்துல இருந்து தான். டவுட் இருக்கா? புரியுதா, கஷ்டமா இருக்கா? புரியுது. ஓகே புரியுது. त्यक्त्वा कर्म फलासंगं नित्य तृप्तो निराश्रयः कर्मण्यभिप्रवृत्तोऽपि नैव किञ्चित् करोति सः. ஆக்சுவலா இந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கு எப்படி டீகா சொல்றா அப்படின்னா, ஒண்ணு வந்து கிரகஸ்த ஞானி எப்படி இருக்கான், அடுத்ததுல வந்து ஒரு சன்னியாசி எப்படி இருக்கான். இப்போ முன்னாடி சொன்ன ஸ்லோகத்துல வந்து ஞானிங்கிறவ வந்து கிரகஸ்தலதான் இருக்கணும்னு அர்த்தம் இல்ல, இல்லைன்னா சந்நியாசத்துல இருந்தா மட்டும்தான் அவன் ஞானின்னு அர்த்தம் இல்ல, எங்க வேணா இருக்கலாம் அப்படின்னு. சோ இங்க கிட்டத்தட்ட டெபினிஷன் ஃபார் கிரகஸ்த ஞானின்னு டீகால சொல்றான். நம்ம அதே நியாயமா எடுத்துக்கலாம். தியக்த்வா கர்ம பல ஆசங்கம் நித்திய திருப்தக நிராஷ்ரயக கர்மணி அபிப்பிரவருத்தோ அப்படி நைவ கிஞ்சித் கரோதி சக. இது வந்து நம்ம கர்மணி அகர்ம யபஷ்யேத் புத்திர கிரகஸ்தாஷ்டமே, கிரகஸ்தாஷ்டமத்திலயே அவன் அப்படிதான் இருக்கான். ஓகேயா? அப்படி இருக்கிறவன் எப்படி எப்படி பண்றான், கர்மத்துல ஈடுபட்டு இருந்தா கூட அவன் வந்து ஒண்ணும் பண்ணல அப்படிங்கிறான். பார்க்கலாம் எப்படி சொல்றான். யக யவன் கர்ம பல ஆசங்கம் தியக்த்வா, ஆல்ரெடி பார்த்துட்டோம். கர்ம பல ஆசங்கம், கர்மத்தோட பலன்ல
பற்று ஆசங்க நல்ல பற்று இதெல்லாம் விட்டுட்டு தியக்த்வா நித்திய திருப்தக எப்பவுமே திருப்தியா இருக்கான். நிராஷ்ரயக he is not dependent on anything. சக அவன் கர்மாணி கர்மாணில கர்மணி அவன் வந்து அந்த கர்மங்களை ஈடுபட்டா கூட கர்மாணினா வரணும் கர்மணி சாரி சப்தமி விபக்தி கர்மணி. ஓகே அபிப்பிரவருத்தக அதுல ஈடுபட்டிருந்தா கூட அப்பி நைவ கிஞ்சித் கரோதி நான் ஏவ கிஞ்சித் அப்படி ஈடுபட்டா கூட அவன் எதுவுமே பண்ணல அப்படிங்கிறான். அந்த கர்மணி அபிப்பிரவத்தை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கர்மணி அந்த கர்மங்களில் ஈடுபட்டா கூட அப்படின்னு வருது சப்தமி விபக்தியில அதில் ஈடுபட்டா கூட அப்படின்னு வருது. இப்போ இங்க கொஞ்சம் குட்டி குட்டியா பார்க்கலாம் என்னதான் டீக்கால போட்டிருக்கான். யார் இவன் யக அப்படின்னு நம்ம முன்னாடி ஒரு ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணிருக்கோம். கக who is that முன்னாடி ஸ்லோகத்துல நம்ம டிஃபைன் பண்ணின கர்மணி அகர்மக யக பஷ்யேத் அப்படின்னு சொன்னார்ல. சோ இவன் அவன் தான் கர்மால அகர்மா பாக்குறவன் நான் பண்றேன் அப்படிங்கிற அகங்காரம் இல்லாம இருக்கிறவன். கர்ம பலாசங்காம் கர்ம பலம் கர்ம பலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா நான் பண்றேன் நான் பண்ணினேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். கர்மம் பண்றதே நான் பண்றேங்கிற எண்ணம் வரும். அந்த பண்ணி ரிசல்ட் வந்துடுச்சுன்னா என்னோடது அப்படின்னு அந்த ஒரு புத்தி வரும். சோ இதை விட்டுட்டான் இது ரெண்டுத்தையும் தான் விட்டுட்டான். கர்மணி அபிப்பிரவருத்தக இப்ப கிரகஸ்த ஆஷ்டமோன்னு சொன்னேன். இது இப்போ இந்த மாதிரி இருக்கிற கிரகஸ்தாஷ்டமத்துல இருக்கிறவா என்ன பண்ணணும்? நம்ம ஆல்ரெடி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் படிச்சோம். பஞ்சமகா யஜ்ஞ தேவ யஜ்ஞ பிருத்ரு யஜ்ஞ மனுஷ யஜ்ஞ அப்புறம் இந்த பெரியவாளுக்கு ஏதோ ஒண்ணு வந்ததே அந்த ஸ்ரேஷ்டர்கள் குரு அந்த புக் படிக்கிறது அந்த மாதிரி வரும். அப்புறம் ஆல் ஜீவராசிக பூத யஜ்ஞ அந்த ஒரு யஜ்ஞத்தோட பேர் மட்டும் டாக்டர் மறந்துடுது. சோ இந்த 5 விதமான யஜ்ஞங்களையும் அவன் பண்ணணும். அதுதான் அவனோட ரோல். அதை அவன் பண்ணணும் பண்ணிட்டு தான் இருப்பான். அவன் வர்ணாசிரமத்தை ஃபாலோ பண்ணுவான். வர்ணாசிரமம்னா என்ன அர்த்தம்? எந்த வர்ணத்தை சேர்ந்த வரணும். அவன் வந்து பிராமின் அந்த பிரம்மச்சாரி பிராமின் இல்ல பிராமணக சத்திரியக வைஷ்யக சூத்ரக எது வேணா இருக்கட்டும் அதுக்கு உரிய அந்த வர்ணாசிரம தர்மத்தை அவன் ஃபாலோ பண்றான். அப்படி இருந்தா கூட அவன் வந்து பண்ணல அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபேமிலியில தான் இருப்பான். எல்லா குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் பண்ணுவான். பண்ணணும் அவ நம்ம பொறுப்புல இருக்கா விட்டுட்டு போக கூடாது. அட் த சேம் டைம் அவனுக்கு வந்து அதுல பற்று இருக்காது. இதுக்குதான் என்ன சொல்லியிருந்தா டீக்காக்காரெல்லாம் அதுக்காக வந்து குழந்தைங்களோ வீட்டுல ஏதாவது யாராவது கேட்டா ஒரு விரக்தியா தேவையில்லாம பதில் சொல்லாம அப்படி எல்லாம் அணைஞ்சுட்டேன்னு ஒரு அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்க மாட்டாம குழந்தைகிட்ட வந்து அன்பாதான் இருப்பான். எல்லார்கிட்டையும் அன்பாதான் இருப்பான். ஆனா உள்ளுக்குள்ள வந்து ஐ ஹாவ் டு பிளே திஸ் ரோல். இதான் என்னோட ரோல் இந்த டிராமால அப்படின்னு மனசுல ஆட்டிடியூட் இருக்கும். ஆனா வெளியில சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டான். நான் ஞானின்னு எவனும் சொல்ல மாட்டான். பேசிக்கலி பார்த்தானா அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். நித்திய திருப்தக இதுல வந்து நித்திய திருப்தகனா எப்பவும் சந்தோஷமா இருக்கான். நித்தியம் திருப்தக இது ரெண்டு மீனிங்ல எடுக்கலாம். நித்தியம் திருப்தகனா இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி. ஏ அகம் பூர்ணக அகம் பிரம்மோஸ்மி அப்படின்னு நம்ம பார்த்தோம். சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னொரு மீனிங் எப்படி எடுத்துக்கணும்னா இது கிராமட்டிக்கலா அவ்வளவுதான். நித்தியே ஸ்வ ஆத்மனி நித்தியம்னா என்ன அர்த்தம்? இங்க நித்யக அப்படின்னு நம்ம பார்க்கறது என்ன அர்த்தது? ஆத்மா இல்லையா? ஸ்வ ஆத்மனி ஏவ திருப்தக ஆத்மனி ஆத்மனக சந்துஷ்டக அப்படின்னு நம்ம ஒரு ஸ்லோகத்துல பார்த்தோம். அந்த அர்த்தத்துல எடுத்துக்கணும். நிராஷ்ரயக நிராஷ்ரயக அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்கும். ஆஷ்டயம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஏதோ எல்லார்கிட்டையும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. எப்படிலாம் நம்ம ஆශ්‍රயமாயிருக்கோம்? தேகாශ්‍රயக தனாශ්‍රயக அண்ட் இந்த புத்திரன் அந்த மாதிரி குழந்தை புருஷன் ஃபேமிலி இப்படின்னு ஒரு சம்பந்தம் மனசுல இருக்கு. ஆக்சுவலா உலகத்துல நம்ம பார்த்தோம்
எல்லாமே ஒண்ணுக்குள்ள. அதுக்காக நான் யாரும் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லி வாழ முடியாது. எல்லாரும் வேணும்னு நம்ம பார்த்தோம். எல்லா சொசைட்டியும் இருந்தாதான் ஒரு உலகம் நடக்கும். நம்ம பார்த்தோம் அங்கெல்லாம் அதெல்லாமே. ரிவர்ஸ பொல்யூட் பண்ணா தண்ணி போனா என்ன ஆகுது, அப்புறம் எப்படி கஷ்டப்படுறோம், இப்படி நம்ம நிறைய விஷயங்கள். அதனாலதான் இந்த பஞ்சமகா யஜ்ஞம் கூட சொல்லியிருக்கிறது மறைமுகமா, பேலன்சிங் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நிராஷ்டயம் இல்ல. இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம இது பண்ணிக்கலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா நம்ம எப்படி நினைச்சுக்கிறோம், நம்மள யாராவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, இவா நம்மள அப்படி கேட்கணும், அவா நம்மள கேட்கணும். இப்போ என்ன ஏதாவது ஆச்சுன்னா நம்ம அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதே ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுத்துட்டு சும்மா இருக்கணும். அவா கேட்கல, இவா கேட்கல, அப்படி இப்படின்னு ஒரு டிபெண்டன்ஸ் இருக்கு. அந்த அந்த டிபெண்டன்ஸ் தான் மெயினா தப்பு. அததான் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இப்போ இவனுக்கு ஆசிரியமா இருக்கிறவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டனா, அஸ்திர பிரகிருதம். இந்த ஸ்திரமே இல்லாத இந்த ஒரு பிரகிருத்தினா இங்க இருக்கிற நடக்கிற விஷயங்கள், ஒரு இயல்பான விஷயங்கள்ல ஆசிரிய புத்தி, எல்லாத்துலயும் ஒரு டிபெண்டன்ஸ். இப்ப நிராசிரியகனா எப்படி இருப்பான்? ஸ்வதந்திரக. ஸ்வதந்திரம்னா நம்ம சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம திமிர் பிடிச்சி சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நான் என்கிட்ட பணம் இருக்கு, எனக்கு யாரும் வேண்டாம் அப்படி நம்ம சொல்றது ஒரு பெரிய பேர்த்தல். ஏன்னா யாரோ சமைக்கிற, யாரோ அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணாதான் நமக்கு சாப்பாடு. சோ நம்ம அந்த ஈவன் சரீரம் கேவல கர்ம பண்ணிதான் ஆகணும். அதுக்கு நம்ம ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா புத்தியில இருக்கக்கூடாது. அதுதான் பாயிண்ட். ரெண்டுத்துக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இந்த ஆசிரியம் வந்து எக்ஸ்பெக்டேஷன். எதுனாலும் எங்க டீச்சர் சொல்லுவா, சோ வாட் அப்படின்னு சொல்லிடணும். அதை வச்சு ஃபர்ஸ்ட் வாட்டி ஏதாவது ஒரு அதனால என்ன, சோ வாட் அப்படின்னா முடிஞ்சு போயிடும். ஆனா நம்ம அந்த புத்தி இருக்காது. சோ நமக்கு இந்த டிபெண்டன்ஸ் இருக்கிறதுனால தான் கஷ்டம். நம்ம ஒண்ணும் இப்போ நம்மள கேஸ்ல எல்லாம் எடுத்துட்டா நம்ம புவர்னு கூட அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ நமக்கு மனசுல ஏன் இவ்வளவு வேதனை? பணக்காரன்ல இருந்து எல்லாருக்கும் வேதனை. பணம் இல்லாதவன் வேதனைப்பட்டா கூட பாவம்னு சொல்லலாம். எல்லாருக்கும் வேதனைமயமா இருக்கு. ஏன்? எனக்கும். ஏன்? நமக்கு வந்து டிபெண்டன்ஸ், என்னமோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நம்ம தான் சுதந்திரமா இருக்கோமே. நம்ம சுதந்திரம்னா இப்படி அகம் பிரம்மோஸ்மி, அந்த ஞானம் தான் சுதந்திரம். அகம் கர்த்தா அகம் போக்தானா நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். அகம் அகர்த்தா அகம் போக்தா மயா கர்த்தவியம். கர்த்தவியங்கிற புத்தியோட பண்ணணுமே தவிர, எப்ப பார்த்தாலும் நம்ம எல்லா விஷயத்திலயும் போய் நோண்டிட்டு அவா கேட்கல, இவா கேட்கல, என்ன கேட்கல, அது கேட்கல. குழந்தைகளுக்கு பண்ண நம்ம திருப்பியும் அவங்க கிட்ட எதிர்பார்க்க கூடாது. அதே மாதிரி லைஃப்ல பயம், ஃபியர். பின்னாடி என்ன ஆகும், பின்னாடி என்ன ஆகும், இந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு. தனாஷ்டய புத்தியும். சரீரத்தை வச்சு பார்த்தாலும் பயம், 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 பயம். அப்ப நமக்கு அதெல்லாம் மறந்துடுறோம். ந ஜாயத்தே ந மிரியத்தே, இதெல்லாம் நம்ம மறந்து போயிடுறோம் இல்லையா? சோ நம்ம நிஜமா யாரு? ஸ்வதந்திர சச்சிதானந்த சிவோகம் சிவோகம் அப்படிங்கிற அந்த பாவம் ரியல்லா வந்துடுதுன்னா நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம். எல்லாரோட இருந்தாலும் சந்தோஷம், யாரும் இல்லைன்னா சந்தோஷம் அப்படின்னு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். லாபாலாபம், ஜெயாஜெயம் எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி சமத்துவம் யோக, சமத்துவம் யோக உச்சியதே, இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. இதெல்லாம் தான் நமக்கு அங்க பாயிண்ட். சோ யக பிரதமா விபக்தி ஏகவச்சனம், கர்மபல ஆசங்காம் செகண்ட் விபக்தி ஏகவச்சனம், त्यज धातु इक्वा प्रत्ययम, नित्य திருப்தக, நிராஷ்டயக, சக எல்லாமே பிரதமா விபக்தி. கர்மணி, கர்மன் அப்படிங்கிற சப்தம் அதோட சப்தமி விபக்தி. மனஸ் அனசி, கர்மன் கர்மணி நகாராந்த சப்தமா இருக்கிறதுனால கர்மணி. அபிப்பிரவருத்தக அதுல ஈடுபட்டா கூட பிரதமா விபக்தி ஏகவச்சனம். கீதுருஷக சக அபிப்பிரவருத்தக, கஸ்மின் கர்மணி. अपि अव्ययम न अव्ययम एव अव्ययम किंचित अव्ययम. करोति कृधातु लट्लकार क्रियापदम. त्यज धातु to leave, विहाय, त्यक्त्वा
பிகாய பிரத்யம் ஹாங்கிற தாத்து. கர்மபலா சங்கம், கர்மபலா சங்கம் 3 பேட். கர்மத்துடைய பலம் கர்மணக. ஷஷ்டி விபக்தி பஞ்சமி விபக்தி கர்ம கர்ம நகாராந்த சப்தம்னு சொன்னேன் இல்லையா? மனசக மனசக. கர்மன் கர்மணக கர்மணக. கர்மணக பலம் கர்ம பலம். கர்ம பலத்தோட சங்க, அதோட ஒரு அட்டாச்மெண்ட். கர்ம பலசிய சங்கக. அதோட செகண்ட் விபக்தி, இது பிரதமா விபக்தியில சங்கக அப்படின்னு வரும். அதோட செகண்ட் விபக்தி இருக்கிறதுனால த்விதியா விபக்தி ஏகவச்சனம். நித்திய திருப்தக, நித்தியம் திருப்தக அதுவா நித்தியே திருப்தக. நித்தியம் திருப்த அப்படின்னு சொன்னா எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறவன். நித்தியே திருப்தக அப்படின்னு சொன்னா அந்த ஆத்ம அபிராம அப்படின்னு அர்த்தம். ஆத்மனி திருப்தக அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குறது. நிராஷ்ரயக, நிராஷ்ரயக நீங்கிற ப்ரிஃபிக்ஸ் இருக்கிறதுனால நிர்கதக ஆஷ்ரயக, நிராஷ்ரயக. பிரதமா விபக்தி ஏகவச்சனம். கர்மணி சப்தமி விபக்தி ஆல்ரெடி பார்த்துட்டோம். அபிப்பிரவருத்தக, அபி பிளஸ் பிரா பிளஸ் விருத்தாத்து. வர்த்ததே வர்த்தேதே வர்த்தந்தே, ஈடுபட்டாலும் அப்படின்னு அர்த்தம். அபி ந ஏவ கிஞ்சித் எல்லாமே அதிகமா இருக்கு. கரோதி, கரோதிங்கிறது